சம்பவத்தை நீ பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிறவங்க வந்து குழுங்க பேசியிருக்காங்க. காந்த கண்ணுடையெல்லாம் இருந்திருக்கிறாங்க. தலைவர் செக்கப்லாம் சரியாக பண்ணாமல் நகையை வாங்கி போட்டுட்டு பணத்தை கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து தன்னை திருவண்ணாமலை பகுதியை சார்ந்தவர் என்றும் தன்னோட பேர் வந்து சுமதி என்றும் சொல்லியிருக்காங்க. சொல்கிறது தானே. ஆக்சுவலாக ஆதார் கார்டை வாங்கி பார்த்து தான் நகை அடவும் வாங்கணும். ஆதார் கார்டை வாங்கி செக் இங்கே அதை ஃபாலோ பண்ணலை. எங்கே பண்ணுறாங்க? ஃபாலோ பண்ணுற அளவுக்கு விடுறது கிடையாதுல்ல. நீங்கள் தான் வேறு ஃபாலோ பண்ணுறீங்க. அதை ரக்கடாக அதை டீல் பண்ணியிருக்காங்க. யார் அந்த லேடி. இப்போ ஈவினிங் போல் மறுபடியும் ஒரு கட்டையை கொண்டு அடித்தப்போ மறுபடியும் எழுப்பியிருக்காங்க. எழுப்பல் கோவை மாவட்டம் நண்டு போன்னு பாரு. ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ விஷயம் வந்து சரவணம்பட்டி லிமிட்டு படாத பாடு தான் படுது. பாடி யாருன்னு தெரியலன்னு அப்புறம் என்ன டைட் பண்ணி விசாரிச்சா அவங்க கிடந்தாங்க பறவையாக நீங்கள் குத்தால அருவியாம்பரில் நாட்டாம்பரத்தில் அந்த மாதிரி அங்கங்கே அப்படியே உட்காந்து போயிட்டுருக்குள்ள அதில் தான் இப்போ இதில் சிங்க் ஆகிருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் தானே போகணும். அங்க போகாம இவங்களே சட்டத்தை கையில் எடுத்ததுனால இப்போ யாருக்கு பாதிப்பு? எனக்கு என்ன இதுல சந்தேகமே உருவாகுது. என்ன சந்தேகம்? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள். வாங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நகையை ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்த அவங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது, நகை கொடுத்தவங்க எப்படி செத்தாங்கன்னு ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல. இது என்ன சம்பவம், என்ன நடந்திருக்குங்க சார்? இல்லை, கோயம்பேடு ரத்னபுரி ராஜாராம் அப்படிங்கிறவர் வந்து ரத்னபுரி பகுதியை சேர்ந்தவர். அங்கே ஒரு சின்னமேடு அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு நகை அடகு கடை கம் ஸ்வீட் ஸ்டால் வச்சு நடத்துகிறாரு. ஒரு சின்ன கடை தான், பார்த்தீங்களா போர்டெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இது நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ சம்பவத்தை நீ பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கடந்த 8ஆம் தேதி வாக்கில் கடைக்கு வந்திருக்கிறாங்க. வந்து ஒரு 50,000 ரூபா நகை மதிப்பிலான ஒரு நகையை கொடுத்து நகை கொடுங்க பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அடகு கடை நகை கொடுத்து 50,000 வாங்கிட்டு போயிருக்காங்க. நல்ல குழுங்க பேசியிருக்காங்க. காந்த கண்ணுடையெல்லாம் இருந்திருக்கிறாங்க. தலைவர் செக்கப்லாம் சரியாக பண்ணாமல் நகையை வாங்கி போட்டுட்டு பணத்தை கொடுத்துட்ருக்கா. அப்படி அடுத்தது ஒரு தேதியில் அதுலேருந்து ஒரு 12ஆம் தேதி வாக்கில் வச்சுக்காங்க. அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு நகையை கொண்டு வந்துட்டு ஒரு 1,50,000 வாங்கிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் இன்றைக்கி பேசி அவங்க வந்து தன்னை திருவண்ணாமலை பகுதியை சார்ந்தவர் என்றும் தன்னோட பேர் வந்து சுமதி என்றும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறது தானே. ஆக்சுவலாக ஆதார் கார்டை வாங்கி பார்த்து தான் நகை அடவும் வாங்கணும். ஆதார் கார்டை வாங்கி செக் இங்கே அதை ஃபாலோ பண்ணலை. எங்கே பண்ணுறாங்க? ஃபாலோ பண்ணுற அளவுக்கு விடுறது கிடையாதுல்ல. நீங்கள் தான் வேறு ஃபாலோ பண்ணுறீங்கள. சரின்னு வாங்கி வச்சுட்டாரு. சரி, அடுத்தது ஒரு 17ஆம் தேதி வாக்கில் ஒரு மத்தியானம் 2 மணிக்கு வந்து ஒரு மோதிரத்தை கொண்டு வந்துருக்குறாங்க. அடவு வைக்கணும். அது என்ன முடிவு பண்ணிட்டு பாயிலரை தூக்கிட்டு அவன் ஓடுறானா, அவன் நமக்கு அடிமைசி புதறவுள்ளே மாட்டுறது அவர் பிரச்சனை இல்லை. அவர் உடனே சந்தேகம் அடைஞ்சிட்டு அதை உரசி பார்த்துருக்காரு. மோதிரம் டுபாக்கூர். அப்புறமா சரி இருமா பணம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் இனிக்க பேசிக்கிட்டு இனிப்பு கடையில் நடத்துகிறாரு. இனிக்க பேசிக்கிட்டே இருந்துட்டு மற்ற நகையை நைஸாக உரைச்சிருக்காரு. எல்லாமே டுபாக்கூர். அப்புறம் அவரோட நண்பர்களுக்கு ஃபோன் அடிக்கிறார். வந்தோடனே டக்குன்னு கடையின் பின்பக்கம் கொண்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்புறம் டைட் பண்ணி விசாரிக்க போனால் அது பேர் சுமதி இல்லை, திருவண்ணாமலை இப்படி இல்லை, மாறி விட வர ஆரம்பிக்குது. மத்தியானத்துலேருந்து கொஞ்சம் அதை ரக்கடாக அதை டீல் பண்ணியிருக்காங்க. யாரும் அந்த லேடியை, அந்த 45 வயசு மதிக்கத்தக்க லேடியை ரொம்ப ரக்கடாக டீல் பண்ணியிருக்காங்க. அடிச்சிருக்காங்க மதியமே. அப்புறம் ஈவினிங் போல் மறுபடியும் ஒரு கட்டையை கொண்டு அடித்தப்போ மறுபடியும் எழுப்பியிருக்காங்க. எழும்பலை, செத்து போச்சு. நேராக அவர் ராஜாராம் என்ன செய்கிறாரு, சரவணம்பட்டி காவல் அந்த லிமிட்டு கோவை மாவட்டம் நண்டு போன்னு பாரு. ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ விஷயம் வந்து சரவணம்பட்டி லிமிட்டு படாத பாடு தான் படுது. நேராக சரவணம்பட்டி போய் இந்த மாதிரி கடைக்கு வந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் உடற்கூறாய்வு இவர் அப்ரூவ் ஆகிட்டார். வேற என்ன செய்கிறது, எங்கே தப்பிக்கிறது? மேலும் கிரைம் தான் ஆகும். சார்ச்சும் அடித்தா சுற்றுட்டாங்க அப்படின்ட்டு இருக்காரு. மர்டர் கேஸ் தான். அப்புறம் நேராக அங்கே உடற்கூறாய்வுக்காண்டி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு இவங்க நண்பர்கள்லாம் கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது பாடி யாருன்னு தெரியலன்னு அப்புறம் என்ன டைட் பண்ணி விசாரித்தா அவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. பேர் சுதா, பாலியல் தொழிலாளி. அவங்க சேலத்தில் வந்து பழக்கடையில் வச்சு நடத்திருக்காங்க. ஒரு காலத்தில் கணவரை பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படியே பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போகிறது, இங்கே போகிறது அங்கே போகிறது, அப்படியே அங்கங்கே அந்த பாலியல் தொழிலாளிகள் லிங்க் இருக்கும். அந்த பழைய நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, அங்கங்கே அப்படியே ஒரு பேர்ட்ஸ் மாதிரி வேடந்தாங்கல் பறவையாக நீங்கள் குத்தால அருவியாம்பரில் நாட்டாம்பரத்தில் அந்த மாதிரி அங்கங்கே அப்படியே உட்காந்து போயிட்டுருக்குள்ள அதில் தான் இதில் சிங்க் ஆகிருக்கு. இதில் என்ன விசாரணைன்னு ஆழமாக படுத்தணும். ஏன்னா நகை அடகு கடை வச்சுருக்கவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. தம்பி. நீங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்கள் நகையை பார்த்தாலே சொல்லிடுது கோல்டாக கவரிங்க. அந்த வேறு இவங்களுக்குள்ள எது ரிலேஷன்ஷிப் இருந்ததா, வேறு எதுவும் பிரச்சனை இருந்ததாங்கிறது போலீஸ் விசாரணையில் தான் தெரிய வரும். ஏன்னா அடகு கடை வரவங்க விளையாட்டானவங்க கிடையாது.
அப்போ அது பிஸ்னஸே அதுதானே. நீ வர்ற உன்னை பார்த்தாலே தெரியும், திட்டுனகையை கொண்டு வரியா, நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுவாங்க, வாங்க மாட்டாங்க. அதனால் இப்போ விசாரணை செஞ்சு தேவையில்லாமல் ஒரு கொலைகேசம் வாங்கியிருக்காது. அப்பயே உட்கார வச்சுட்டு 100 கூப்பிட்டா போலீஸ் வந்துருக்க போகுது. அதான் சார், இப்போ இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, டவுட் வந்திருக்கு, ஓகே. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் தானே போகணும். அங்க போகாம இவங்களே சட்டத்தை கையில் எடுத்ததுனால இப்போ யாருக்கு பாதிப்பு? எனக்கு என்ன இதில் சந்தேகமே உருவாகுது. என்ன சந்தேகம்? போலீஸுக்கு போனால் போலீஸ் சைடில் அந்த அம்மா வேற ஏதாச்சும் கதையை சொன்னிச்சுன்னு வச்சுக்க, வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது என்னோட சொந்த கருத்து. இருக்கலாம்ல. சொந்த கருத்து, சரி, பொது கருத்து இல்லை, என்னோட கருத்து. என்னோட ஒன்று எனக்குன்னு ஒரு கிரைம் யோசிக்கணும்ல. அப்புறம் நான் மட்டும் எனக்கு கிரைம் பேசுறது, எனக்குன்னு ஒரு ஐடியா யோசிக்கணும்ல, அது சொந்த கருத்து. வேறு எதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த பொம்பளை ஏதாவது உளறி வச்சுதுல என்ன ஏன்னா பாலியல் தொழிலாளிங்கிறவங்க வந்து 2வது அப்ரோச்லேயே இவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, ஓகே தானே? அப்போ வேறு ஏதாவது அது போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இல்லைங்க நாங்கள் பழகணும் வச்சு எடுத்தோம், அந்த வகையில் தான் பணம் கொடுத்தாரு எனக்கு, இப்போ இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க பணத்தை கேட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஒரு பயத்தை இப்படி பண்ணிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸே எது கூப்பிட்றீங்க? ஏன் நகாட வச்சிருக்காங்க, பொதுவாக டவுட் இருந்தால் உட்கார வச்சுட்டு போலீஸ் தான் வர சொல்லுவாங்க. ஆனால் இவர் அவங்க ஃப்ரெண்டு மகேந்திரன் ஃபோன் வேறு வச்சிருக்காங்க. மகேந்திரன் வந்து அவர் ரெகுலராக டீல் பண்ணியிருக்காங்கல்ல, கடைக்கு பின்னாடி கொண்டு வச்சு கடையிலே உட்கார வச்சு விசாரிச்சு இந்த போலீஸ் வரப்போகுதுன்னு சொல்லலையே இவங்க. கடைசி வரை இவங்களா ஏதோ பண்ணணுங்கிறத முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுவும் சந்தேகத்துக்கு உட்பட வேண்டிய விஷயம் தான் தம்பி. எப்பொருள் யார் வாரி கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவன் சொன்னானே எவன் பார்த்தானே எந்த சிசிடிவி பார்த்தானே நம்ம மெய்ஞானத்துக்கு தோணணும். அது வரைக்கும் நம்ம நம்ப முடியாதுல்ல. இனிப்பு கடை நகைக்கடை வச்சுருந்தவர் எப்படி இந்த சுச்சுவேஷன் உருவானுச்சு? எப்படி போலீஸுக்கு போகாமல் நீங்கள் வந்து இனிப்பு கடை நகைக்கடையில் ஒரு ஆவரேஜான தொழில் உள்ளவங்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஹேண்ட் பண்ணுவாங்க. அந்த கை வைக்கிறது தேவையில்லாத நீங்கள் சேட்டுக்கிட்டே போய் இடம் உடம்பா கவரிங் வச்சா கூட உங்களை அடிச்சிடல மாட்டாங்க, உட்கார வச்சு போலீஸ் வர சொல்லி ஹேண்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை செய்யாமல் இவங்க செய்ய தொட்டு தான் ஒன்று இவங்களாம் செஞ்சாங்கன்னா இது ரொம்ப தப்பான விஷயம், தவறான புரிதல். எதுவாக இருந்தாலும் போலீஸுக்கு 100 கூப்பிட்டா போலீஸ் வருங்க. எவரி 3 மினிட்ஸில் உங்களுக்கு கால் வந்துடும். 8 நிமிஷத்தில் போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீ அடித்து ட்ரை பண்ணி பாருங்க, விளையாட்டுக்கெல்லாம் பண்ணிடாதீங்க, ஒரு ப்ராப்ளம் இருந்தால் பண்ணி பாருங்க. சரி, என்னோட பொதுவான ஒரு கேள்விங்க சார், இப்போ இந்த இடத்துல கூட அவர் அடகு கடை வச்சிருக்காரு, சில ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒரு நகை ஒருத்தவங்க கொடுக்க வராங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். முக்கியமாக எந்த அடகு கடையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரசீது ஒன்று கொடுக்கணும். அந்த ரசீதெலாம் போட்டோம்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், இது இவ்வளோ கிராம் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனால் நிறைய அடகு கடை வச்சிருக்கிறவங்க, அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சில பேர் அப்படிலாம் சொல்கிறாங்க சார். இல்லைண்ணா, அதெல்லாம் சும்மா நகை கடை வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, ரசீது கொடுப்பாங்க. நகை வந்து ஒரு 95,000 மதிப்புனா 1,10,000 மதிப்பு, 95,000 அவங்க பணம் கொடுத்தோம்னு எழுதிடுவாங்க, வட்டி எழுதுவாங்க. பின்பக்கம் ஒரு பெரிய ஃபார்மேட் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு வட்டி திருப்பணும், எல்லாமே அதில் இருக்கும். ரசீதெல்லாம் கொடுக்க முடியாது, நகையை வாங்கி வைக்க முடியும், அண்ணன் கொண்டா வாங்கி வைக்க முடியுமான்னு? அதெல்லாம் ஒரு காலத்தில் தவளை பானையெல்லாம் அடவு வச்ச காலம். தவளை பானை இருக்குல்ல, தவளை பானை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பித்தளை இதில் தவளை பானை இருக்கும், அதெல்லாம் கொண்டு அடவு வைப்பாங்க. அதுக்கு வேணால் ரசீது இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கெல்லாம் ரசீது இல்லாமல்லாம் மார்ட்கேஜ் கிடையாது, இது பிஸ்னஸ் ஆகிட்டு. இப்போ தம்பி மணப்புறம் முத்தூட்டு எல்லாமே எவ்வளோ கார்பரேட் லெவலில் போய்ட்டு தம்பி அடகு கடை பிஸ்னஸ் எல்லாம். நீ மணப்புறம் முத்தூட்டில் வாங்கிட்டு வட்டி கட்டலாம் சிபில் பாதிச்சிடும். அதே மாதிரி ஒரு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னா மணப்புறம் முத்தூட்டில் வச்சுட்டு ஒழுங்காக மாதம் வட்டி கட்டி ஒரு 10 மாதம் கட்டினீங்கன்னா சிபில் ஏறிடும். ஓகே சார், பெரிய பெரிய அடகு கடை ஓகேங்க. இதுமாதிரி சின்ன சின்ன அடகு கடைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனாலன்றாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அடகு கடை அதில் ரிஸ்க் ஃபேக்ட்ஸ் சொல்லுது அதிகம். உன்கிட்ட திருடு போயிடும், உன்கிட்ட வேலை பார்க்குற பையன் திருடுவான். அதெல்லாம் போக மொத்தமாக போலீஸ்கிட்ட ரெக்கவரி கொடுத்துருவாங்க. போலீஸ் கிரைம் பிடிக்கிறாங்களே தம்பி அக்யூஸ்ட்டை, ரெக்கவரி எடுக்கணும் உங்கள்கிட்ட இருந்து. ரெக்கவரினா பொருள் மீட்டல். அவன் எங்கேயே விற்று செலவு பண்ணிட்டு போயிருப்பான். என்னடா அது 2 நாளாக அவனுக்கு சோறு வாங்கி போட்டு காரம் எங்கே அளவு வச்சு எங்கடா வச்சு மறந்து போச்சார், கஞ்சா போதில் எங்கே வச்சேனே எனக்கு தெரியலம்பா அக்யூஸ்டு. செயின் லாங் செயின் போடுவாங்க தம்பி, காலில் போட்டு லாங் செயின் போட்டிருக்கோம். அந்த ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கும், அதுக்குள்ளேயே வரலாம். போயிருக்கீங்களா கஸ்டடியெலாம்? இல்லைங்களா சார். லாங் செயின் போட்டிருக்கும் தம்பி, அதுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே. அங்கே போய்ட்டு அப்படியே அங்கேயே முத்திரம் பண்ணுவான். எப்பயும் ஒரு பாரா உட்காந்துருப்பாங்க, ஜட்டியோட தான் உட்கார வச்சுருப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஜட்டியோட உட்கார வைக்கிறது? எஸ் சார். விழுந்து ரோட்டில் ஓடிட்டுனா பேண்ட் சட்டி இருந்தால் ஓடிடுவேன், மக்களோட மக்களை கலந்துடும். ஜட்டியோட விழுந்து ஓடினா உன்னை ஈஸியாக மடக்கி பிடிச்சிடலாம், ஓட மாட்டில்ல நீ. ஆனால் எல்லா குற்றவாளியும் அப்படி உட்கார வைக்கிறாங்களா? மேக்ஸிமம் உட்கார வச்சுருவாங்க. அதாவது எந்த முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறது இப்போ நீங்கள் குற்றத்தை பிரிக்க தெரிய மாட்டேதிங்க. மர்டர் கேஸில் வர்றவங்களாம் நேராக ஸ்டேஷன் வந்து நாங்கள் தான் சார் கொலை பண்ணோம், எங்களை கையெழுத்து போகணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்ட்டு இப்போ உட்காந்துருவாங்க பட்டுங்க. எந்த விதமான ரியாக்ஷனும் இருக்காது. கிரைம் அக்யூஸ் தான் பிடிக்க முடியாது. இப்போ பறந்து போய் அணில் குஞ்சு மாதிரி பிடிக்க முடியாது. இப்போ பெயிலில் வந்தாங்கன்னா ஜெயில் வாசலே தூக்க பார்ப்பாங்க, எஸ்கேப்னா அவ்வளோ. அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு மாட்டுவாங்க, அப்போ தான் மொத்த ரெக்கவரி எடுப்பாங்க. கடைசியாக என்ன செய்வாங்க, டேய் என்னடா எங்கடா வச்ச, சரி சார் இப்படி கொண்ட அக்யூஸ்லாம் பார்த்துருக்கேன் தம்பி, கண்ணெதிர பார்த்துருக்கேன் சார். முறைக்கிற அடிக்கிற வெள்ளம் வேண்டாம், அப்படியே போக்கில் ஏட்டையை விட்டு ஒரு பீரும் ஒரு சோறு வாங்கிட்டு சொல்லுங்க, நான் ரெக்கவரி தர்றேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பாடி தாங்க அதுமா இப்படியே சொல்லுவான்.
அவ்வளோ யதார்த்தமாக பேசுவாங்க இதுமே அவங்க. ஏன்னா அவங்க பார்த்து லீனாக இருப்பேன், அடித்தாலும் செத்துருவாங்க, லாக்கப் டெத் ஆகிடும், அடிக்கவும் மாட்டாங்க. சரி வாடா காட்டுறாருன்னப்ப இந்த கடை தான் அந்த கடை தான் கையை காமிச்சிருவான். சேட்டு அவோ ஜி யாரு யாரு யாரும்பாங்க. அவங்க சங்கத்துலேருந்து தான் வருவாங்க. இவன் ஒன்றுகிட்ட தான் கொடுத்தாங்கறா, நீ இப்போ என்ன சொல்கிற, நீ தான் ரிசீவர் திட்டு கேஸ் உன் மேலே தான் போடுவேன். திட்டு நகையை வாங்கிட்டு இருக்கானு அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, பட் இவங்கிட்ட பண்ணாங்களான்னு தெரியாது. திட்டு கேஸ் உன் மேலே போடுவோன்னு ஏன்டா தொலைஞ்சி போகுது 5 பூனே போப்பாடா போகுது தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்ல, போலீஸ் ஸ்டேஷனில் மல்ல கட்ட முடியாது. அதோட தான் ரேக்கடை வச்சுருக்கவங்க போலீஸ் ஸ்டேஷன் ரேம்போ அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்கும். நம்மள்ட்ட ரேம்போ ரெக்கவரி கொடுத்துட்டு போயிட போகிறான்னு. நீ மொத்தமாக வட்டி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்ப, ஒரு 50 பவுன் ரெக்கவரி கொடுத்தா இன்னும் ஒரு இயர்ஸில் நீ காலி தான் உன் கடை. அது அவ்வளோ ரிஸ்க் இருக்குது அதில். நீ அந்த பணத்தை முறையாக இன்வெஸ்ட் பண்ணணும், நீ கொண்டு அதை பேங்க்கில் வச்சு ஓடி வாங்கிட்டு வரணும். ஒரு நகையெல்லாம் இருக்குல்ல, பேங்க்கில் வந்து லாக்கர் வச்சு அது ஓடி ஒழுங்காக வாங்கிட்டு வரணும். நகை அடை வைக்கிறது அருமையான தொழில், நான் நிறைய இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்ல தொழில் அது, சேஃப்டியாக இருக்கலாம். ஆனால் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க. ரிஸ்க் எதில் இல்லை, சாப்பிட கூட தான் ஃபுட் பாய்சனாகி செத்து போயிடுறான். ரிஸ்க் எதில் இல்லை. இது என்னென்ன ரிஸ்க் இருக்குங்க சார்? அதான் இது இப்போ சொன்னேன், இதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது நீ அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணணும். நீ வாட்டுக்கு அடிச்சு பார்லையும் பப்புலையும் அள்ளி காசை விட்டா ஊரா விட்டு காசு அள்ளி விட்டின்னு வச்சுக்க மாட்டிப்பேன். அதெல்லாம் செய்யக்கூடாது. எல்லா தொழிலையும் சிக்கனமாக கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். ராஜாராம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ரவுடித்தனம் அல்ல. கஸ்டடியெல்லாம் நம்ம யார் எடுக்கிறது, போலீஸில் கொடுத்தா எடுக்க போகிறாங்க, நகையும் வாங்கி கொடுத்துருப்பாங்க, எந்த இது இல்லாமல். ஆனால் வேறு எதாவது இதில் பிரச்சனை இருக்குது, அது என்னங்கிறது காவல்துறை விசாரணை வரட்டும், பேசுவோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.